இங்கே வந்து மறைச்சிடாதீங்க அந்த பாட்டியை ஓகே நின்றுங்கம்மா அப்படி தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைப்பதாக கேள்விப்படுகிறோம். இதை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைப்பதனால் எங்களுக்கு வாழ்வாதாரங்கள் பாதிக்கிறது. இங்கே ஆதி திராவிட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள். இங்கே கூலி வேலை செய்யும் ஆட்கள் தான் அதிகம். 100 நாள் வேலை காந்தியின் மத்திய அரசின் காந்தி மேலாண்மையும் 100 நாள் வேலை திட்டம். இதில் வேலை பார்த்து அண்ணனை கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வரின் திட்டங்கள் மற்றும் நமது கலைஞரின் வீடுகள் திட்டம் மற்றும் பல திட்டங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் பல திட்டங்கள் கிடைக்காது எங்களுக்கு. கிராம பகுதிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஐயடப்பு ஊராட்சி மக்களின் கூட்டத்தின் வாயிலாக இந்த மாநகராட்சியுடன் இணைப்பதை தடுத்து நிறுத்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மாவட்டம் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஐயனடைப்பு பஞ்சாயத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் வர்றோம். ஐயனடைப்பு பஞ்சாயத்து மக்கள் சார்பாக நாங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்கள் ஐயனடைப்பு பஞ்சாயத்தை வந்து தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கிறதாக கேள்விப்பட்டு மாநகராட்சி பகுதியோட எங்கள் பஞ்சாயத்தை இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனு இணைக்கிறதுனால எங்கள் பகுதியில் வந்து ஆதி திராவிட மக்களும் பழங்குடி மக்களும் தான் அடிப்பட்ட வசதி இல்லாமல் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட இந்த மாநகராட்சியை இணைக்கிறதுனால எங்களுக்கு வரி சுமை எல்லாமே கூடும். வீட்டு வரி, குடிநீர் வரி எல்லாமே வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு கட்டுற மாதிரி வரும். அந்த அதிகப்படியான வரி சுமையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் எங்கள் மக்களுக்கு பறிக்கப்படும். அப்புறம் 100 நாள் வேலை திட்டத்தினால எங்கள் பெண்கள்லாம் 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 100 நாள் வேலை திட்டமும் இதனால் பாதிக்கப்படும். இதனால தான் எங்கள் பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மாநகராட்சியை இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.